மேல் பட்சமாய் இருந்தாள். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் வயிற்றங்கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த வேத பகுதியை ஆசீர்வதியும். எங்களுக்கு தேவையான செய்திகளை தந்து உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக எங்களை நடத்தும். அடியானை மறைத்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்தணும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்வோம். மீண்டும் ஒரு அல்லேலூயா சொல்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதியிலே ஏசா யாக்கோபு என்ற 2 பேரை ஏக சகோதரர்கள் இவளை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே இதெல்லாம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி. இந்த ஏசாவை எடுத்துக்கொண்டால் அவன் வீட்டில் இருக்க மாட்டான். அவனை குறித்து என்ன சொல்லி இருக்குன்னா, வனச்சஞ்சாரி, வனத்திலே அலைவான். 2 காரியம் அவனை பற்றி சொல்லி இருக்கிறது. ஒன்று வனச்சஞ்சாரி, 2வது வேட்டையில வல்லவன். இவன் இளையவன் யாக்கோபை பற்றி சொல்லி இருக்கிறது என்ன, இவன் கூடாரவாசி, குணசாலி. 2 பேருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. மூத்தவன் வனச்சஞ்சாரி, வேட்டையில வல்லவன். அவன் வீட்டில் இருக்க மாட்டான். இவன் கூடாரவாசி. கூடாரவாசி என்பது வீட்டில், தன்னுடைய வீட்டில் இருப்பது மாத்திரமல்ல, தேவனுடைய கூடாரத்தில் தங்குவதையும் காட்டுகிறது. நல்ல குணசாலியாக இருந்தான். ஒருவன் நல்லவன், இன்னொருவன் வல்லவன். அவன் வேட்டையில வல்லவன், இவன் நல்லவன். நல்லவன்னா நல்ல குணசாலி. பிரைஸ் தி லார்ட். இதுக்கு காரணம் என்ன என்பதை நாம் யோசிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நல்ல குணசாலிகளாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆராதனையில் ஏதோ கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போதல்ல. இந்த ஆராதனையிலே தேவன் நம்முடைய சுபாவங்களை மாற்றுகிறார், நம்முடைய குணங்களை மாற்றுகிறார், நல்ல ஒரு குணசாலியாக மாற்றுகிறார். அப்படி மாறாவிட்டால் நான் பிரயோஜனம் இல்லை. இந்த வீணாக ஆராதனையா இருக்கும். இந்த ஏசாவை எடுத்துக்கொண்டால் அவன் வீட்டில் இருக்க மாட்டான். எப்ப பார்த்தாலும் வெளியில சுத்திக்கிட்டே இருப்பான். சில விசுவாசிகளை பார்த்தா ஆராதனையில இருக்க மாட்டாங்க, ஆராதனைக்கு ஒழுங்கா வர மாட்டாங்க, வந்தாலும் பிந்தி வந்துடுவாங்க. எப்ப பார்த்தாலும் வெளியிலே சுத்திக்கிட்டு அலைவாங்க. இதனால அவர்களுக்கு நல்ல சுபாவம் இருக்காது. உங்க பிள்ளைகளை எடுத்து பாருங்க. ஒரு பிள்ளை எப்போ பார்த்தாலும் வெளியிலே சுத்திக்கிட்டு இருக்குன்னு வைங்க, வீட்டு சாப்பாடு கூட சிலர் கிடையாது, பூரா கடையில சாப்பிட்டு அலைவாங்க. வேலை வேலை என்று அலைவார்கள், பணம் பணம் என்று அலைவார்கள். இந்த உலக பிரகாரமான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். யோசித்து பாருங்க. உங்களுடைய
விருப்பம், நாட்டம் எங்கே இருக்கிறது? இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே இருக்கிறதா? இந்த ஏசாவுக்கு நல்ல வேட்டையாடி ருசியா சமைக்கணும், சாப்பிடணும். அவனே சமைச்சிருவான். சமைச்சு இவனும் சாப்பிட்டுக்கிட்டு தகப்பனும் கொடுக்கான். தகப்பனை இவன் வசப்படுத்தி வச்சிருக்கான். சில பிள்ளைகளை பார்த்தா தகப்பனுக்கு பிரியமா நடப்பாங்க. சில பிள்ளைகளை பார்த்தா தாய்க்கு பிரியமா நடப்பாங்க. இது பெற்றோருடைய தவறு இருக்கிறது. இதுல சில பெற்றோர்கள் தகப்பமாறு ஒரு பிள்ளையை நேசிப்பான், தாய் மாதிரி இன்னொரு பிள்ளையை பறி. அதுக்கு அதிகமான சலுகை கொடுப்பாங்க, வசதி கொடுப்பாங்க, வேண்டிய எல்லாவற்றையும் செய்வாங்க. அடுத்த பிள்ளைய ஒதுக்கிடுவாங்க. இப்படி பிள்ளைகளுக்குள்ள வித்தியாசம், வேற்றுமை வருவதற்கு காரணம் யார் என்றால் தாய் தகப்பன். தாய் தகப்பன் பிள்ளைகளை ஒன்று போல நேசிக்கணும். அப்படி நேசிக்கிறீர்களா? பெற்றோர்களை நான் கேட்கிறேன், உங்களுக்கு பிறந்த பிள்ளைகள்ல எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிறீர்களா? கை தூக்குங்க பாப்போம். சும்மா கை தூக்குங்க. பத்தியலா, இவ்வளவு பேர் தான். சிலர் ஒரு பிள்ளைகளையுமே நேசிக்க மாட்டாங்க. பிள்ளைகளும் தகப்பனை எப்படி பிரியப்படுத்தணும், தகப்பனுக்கு பிரியமா நடந்தா தான் தகப்பன்ட்ட இருக்க எல்லாவற்றையும் நம்ம வாங்க முடியும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்காங்க. அது மாதிரி தாய்க்கு பிரியமா நடந்தா நல்ல சாப்பாடு கிடைக்கும், நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். ஆனா ஒரு குடும்பம் என்று சொல்லும்போது புருஷன், மனைவி, பிள்ளைகள் எல்லாருக்குள்ளும் நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கணும், ஒரு அன்பு இருக்கணும். அல்லேலூயா. இது எப்படி வருதுன்னா ஜெபத்தினால வருது. குடும்பமாக ஜெபம் பண்ணும்போது, குடும்பமாக ஆராதனை செய்யும் போது, அல்லேலூயா, இந்த ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம். அல்லேலூயா. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமாயிருக்கிறது. அல்லேலூயா. 2 பிள்ளைகள் இருந்தா 2 பிள்ளைகளையும் அவர்கள் ஐக்கியமாக வைத்து பாதுகாப்பது பெற்றோருடைய கடமை. பிரிக்கவும் செய்யலாம், சேர்க்கவும் செய்யலாம். இதெல்லாவற்றையும் செய்கிறது கர்த்தர். அதுக்காகத்தான் ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஆராதனைக்கு வரும்போது உங்கள் பிள்ளைகள் எல்லாம் வருகிறார்களா? சில 2 பேரை விட்டுருவாங்க, நீ வேட்டையாட போ, 2 பிள்ளைய கூட்டிட்டு வருவாங்க. அல்ல ஒருவனை விட்டுருவாங்க, ஒருவனை கூட்டிட்டு வருவாங்க. இதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் வர வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு அது தடையாக இருக்கும். இவன் எப்ப பார்த்தாலும் வேட்டையாடிக்கிட்டு வேட்டைக்கறியே சாப்பிட்டவன் வீட்டில் உள்ள சாப்பாடு இவனுக்கு பிடிக்கல. சிலர் எப்போதும் கடை சாப்பாடே சாப்பிட்டு வருவாங்க, வீட்டு சாப்பாடு அவர்களுக்கு பிடிக்காது. விசுவாசி எந்த சாப்பாடையும் சாப்பிடணும். அது பிடிக்காது, இது எனக்கு விருப்பம் இல்லை என்று ஒதுக்காதபடி கூடிய மட்டும் விசுவாசிகள் உங்க வீட்டு சாப்பாட்டையே சாப்பிடணும், பழகணும். அல்லேலூயா. அப்படி செய்வீர்களா? அப்ப பெற்றவர்களும் பிள்ளைகளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, நீங்க அவர்களுக்கு விருப்பமான ஆகாரத்தை சமைத்து கொடுத்தா தான் அவர்கள் வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க. அதையும் நீங்க யோசிக்கணும். ஆகவே ஒரு குடும்பம்னு சொன்னா கூடி மட்டும் ஹோட்டல் சாப்பாடு அல்லது வேற எங்கேயாவது போய் சாப்பிடுது, இப்படிப்பட்ட நிலைமையை விட்டு விட்டு குடும்பமா சேர்ந்து நீங்க ஜெபிக்கணும். குடும்பமா சேர்ந்து நீங்க என்ன செய்யணும்? சாப்பிடணும். சாப்பாட்டிலே ஒரு ஐக்கியம் இருக்கும். அப்படி மாற்றணும் உங்க குடும்பத்தை. அல்லேலூயா. ஆகவே இங்க வந்த பிரச்சனைக்கு காரணம்னா
இவன் வீட்டிலே இருக்க மாட்டான், வேட்டையாடே போயிருவான். உங்கள் பிள்ளைகள் வீட்டிலே தங்குவதற்கு, தரித்திருப்பதற்கு, நிலைத்திருப்பதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை பெற்றோர்கள் உருவாக்க வேண்டும். அவளோடு அன்பு பாராட்ட வேண்டும். அவர்களுடைய கருத்துக்களை நீங்கள் பரிமாறிக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் ஒருவருக்காக ஒருவர். அப்பதான் அந்த அன்பு, ஐக்கியம், சமாதானம், குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும். கரங்களை வெட்டி கத்திர துதிங்க. 4 பிள்ளைகள் இருந்தா 4 பேரும் 4 கோணத்துல போயிட்டு இருக்க. அதுக்கு காரணம் பெற்றோர்கள். ஆகவே அவர்களுக்குள்ள எல்லாருக்குள்ளும் நல்ல ஒரு ஐக்கியத்தை, அன்பை உண்டாக்குறதுக்காகத்தான் ஜெபம் பண்ண வேண்டும். எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக தேவனை ஆராதிக்கணும். சில கல்யாண வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் சேர்ந்து கல்யாண வீட்டுக்கு போவாங்க. ஆனா ஆராதனைக்கு வருவதற்கு மட்டும் 2 பேரு 3 பேரு மற்றவர்கள் வீட்டில் இருப்பாங்க. இதனால ஆசீர்வாதம் தடைபடுது. இங்க நீங்க வாசித்தா இந்த ஏசா தகப்பனுக்கு பிரியமானபடி நடந்தான். தகப்பு பிரியமானதை அவன் வேட்டையாடி சமைத்து கொண்டு வரான். இந்த யாக்கோபு தாய்க்கு பிரியமா நடந்தான். தாய் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இவனை பற்றி சொல்லி இருக்கிறது, வீட்டில் இருந்தவன் இந்த கூடாரவாசி என்று இருக்கிறானே இந்த யாக்கோபு நல்ல குணசாலியாக இருந்தான். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை பத்தி நல்ல சாட்சி சொல்லணும். புருஷன், என் மனைவி நல்ல குணசாலி. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க என் மனைவி நல்ல குணசாலி, என் புருஷன் நல்ல குணசாலி, யாக்கோபு மாதிரி? சிலரு மனைவி சொல்றபடியெல்லாம் புருஷன் கேட்டுட்டோம்னா நல்ல குணசாலிம்பாங்க. புருஷன் சொல்வதை கேட்க மாட்டாங்க. அப்படி இல்லாம புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ நீங்க கர்த்தருக்குள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படியணும், கனம் பண்ணணும். அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க படித்தா, படிங்க 17, 11. மனோவாஞ்சாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா. தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால இந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவர்களை பார்க்கலும் பெரோயா பட்டணத்தில் உள்ளவர்கள் நல்ல குணசாலிகளாக காணப்பட்டார்கள். இங்க வசனத்தை கேட்பது மட்டுமல்ல, வீட்டில் போய் என்ன செய்யணும்? புருஷன் மனைவி பிள்ளைகள்லாம் சேர்ந்து வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும், தியானம் பண்ணணும். தினந்தோறும், ஒரு வாரத்தில் ஒரு நாள் அல்ல, தினந்தோறும். ஒரு வாரத்தில் ஒரு நாள் தான் இங்க வரீங்க, ஆனா உங்க வீட்டுல தினந்தோறும் ஆராதனை, தினந்தோறும் வேதத்தை தியானிக்கிற ஒரு அனுபவம். அப்படி இருந்தால் உங்கள் சுவாபங்கள் மாறும், உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறும், குழப்பங்கள் நீங்கும், வியாதிகள் வேதனைகள் நீங்கும், உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும். கரங்களை வீட்டு கத்திர துதிங்க. ஒரு ஆளுக்கு வியாதின்னு சொன்னா அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்காக ஜெபம். அப்படி செய்வீர்களா? உடனே ஆஸ்பத்திரி போறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணாம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நம்மிடத்துல ஏதாவது குறைகள் இருக்கிறதா, தடைகள் இருக்கிறதா என்பதை கண்டுபிடித்து நீங்க ஜெபம் பண்ணினால் கர்த்தர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாய் கர்த்தர். அப்பதான் தேவன் அங்கு கிரியை செய்ய முடியும். தேவன் கிரியை செய்வதற்கே சிலர் இடம் கொடுக்க மாட்டாங்க. ஜெபமே பண்ணாம எப்படி ஆண்டவர் கிரியை செய்வாரு? தேவன் மேலும் உங்களுடைய விசுவாசம் இருக்கிறதா? அப்படியானால் கர்த்தர் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில குடும்பத்தில் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தினந்தோறும்
ஒரு வாரத்தில் ஒரு நாள் அல்ல, தினந்தோறும் ஜெபம், ஆராதனை. அப்படி இருந்தா உங்க வீட்டில் ரட்சிக்கப்படாமல் யாராவது இருந்தா, அவிசுவாசிகள் இருந்தா, பின்வாங்கினவர்கள் இருந்தா அவெல்லாம் சரியாயிருவாங்க. எங்க குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வராங்க என்று சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம், கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். எத்தனை பேர் பாருங்க. 2% கூட இல்லை. உங்கள் குடும்பத்தை பிசாசு ஆளுகை செய்வதற்கு இது ஒரு காரணம். உங்கள் குடும்பத்தில் பிசாசுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. இந்த குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு காரணம் இதுதான். குடும்பத்தில் ஐக்கியம் இல்லை, சமாதானம் இல்லை, ஒற்றுமை இல்லை. ஒருவன் காட்டுல அலைந்து திரிகிறான், வேட்டையாடிக்கிட்டே அலைகிறான், ஒருத்தன் வீட்டில் இருக்கிறான். ஒரு நாள் இந்த ஏசா வேட்டையாடி களைப்பாக வந்திருக்கான் வீட்டுக்கு. யாக்கோபு கூழ் காய்ச்சிக்கிட்டு இருக்கான். இவன் சமையல் நல்லா பண்றான். இந்த வாசனை இவனுக்கு வருது. ஏசாவுக்கு பசி. அன்றை வேட்டையாட போனப்போ ஒன்றும் கிடைக்கல. அப்போ தம்பி, நான் ரொம்ப பசியா இருக்கேன், எனக்கு என்ன வேணும்? நீ காய்ச்சிக்கிட்டு இருக்கல இந்த பாயாசம், அது கூழ் நீருக்கு பாயாசம், பயற்றும் பாயாசம். அந்த வாசனை வந்த உடனே இவரு ரொம்ப சோதனையா இருந்து, நான் ரொம்ப பசியா இருக்கேன்ப்பா, எனக்கு குடு என்று சொன்னா இவன் என்ன சொல்றான்? நான் உடனே கொடுக்க முடியாது. உடனே அவன் என்ன சொல்றான்னா, உன்னுடைய சேற்ற புத்திர பாகத்தை எனக்கு விட்டுரு, கொடுத்துரு, நான் இப்போ உனக்கு பயிற்றம் கூட கொடுக்கிறேன், பாயசத்தை கொடுக்கிறேன். பாருங்க, அவன் யோசித்து பார்த்தான். சரி, இப்ப நமக்கு வேண்டியது என்னது? சாப்பாடு, இல்லைன்னா உயிர் போயிடும். சாப்பிட்டா தான் உயிர் பிழைக்க முடியும். ஆகவே சேற்ற புத்திர பாகம் என்னதுக்கப்பா, நீ வச்சுக்க, கொடு. ஆகவே சேற்ற புத்திர பாகத்தை வித்து இவன் என்ன செய்யறான்? பயத்தங்குழு பாயாசத்தை சாப்பிட்டு நல்ல திருப்தி ஆகி இப்போ நிம்மதியா போறான். இந்த சேற்ற புத்திர பாகம் என்னத்துக்கு என்று ஒரு வார்த்தை சொல்றான். இதனுடைய மேன்மை என்ன என்று இவனுக்கு தெரியல. இன்றைக்கு விசுவாசிகளுக்கும் உலக பிரகாரமான காரியங்களை முக்கியப்படுத்துகிறார்களே ஒழிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை வாஞ்சிக்கல்ல. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை அநேகர் அசட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு உலக பிரகாரமாக பணம் வேணும், நல்ல வேலை வேணும், நல்ல பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கணும், நகை நட்டுகளை வாங்கணும், சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும், இப்படி உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே ஒழிய தேவனுக்கு அடுத்த காரியங்களில், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களில் அவர்களுக்கு சிந்தனை இல்லை. ஏதோ கடமைக்காக ஒரு வாரத்தில் ஒரு நாள் நம்ம ஆராதனைக்கு வரணும். சிலருக்கு அதுவும் இல்லை, வாரத்தில் ஒரு நாள் கூட வரமாட்டான். வசதி இருந்தா, வாய்ப்பு இருந்தா, வேலை வேலைன்னு ஏசாவை போல வேட்டையாடிக்கிட்டே அலைகிறாங்க. அவன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் பார்த்தீங்களா? சாப்பாட்டுக்கு. சேற்ற புத்திர பாகம் தேவன் அவனுக்கு கொடுத்தது. இந்த சேற்ற புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணி விட்டு சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். இன்றைக்கு அநேக விசுவாசிகள் சாப்பாடு, பணம், உலகத்தில் ஆஸ்தி, சொத்து, ஐஸ்வர்யம், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கல, முதலிடம் கொடுக்கல. அதனால ஆராதனைக்கு என்ன செய்யறாங்க? பிந்தி வராங்க, பிந்தி வராங்க, ரொம்ப பிந்தி வராங்க. இந்த வேன் இருக்குத, ஒரு வேன் பரவாயில்லாம வந்துருது சீக்கிரமா, தூரத்துக்கு போயிட்டு சீக்கிரம் வர்றாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற தச்சல்லூர்ல இருந்து வருகிற வேன் 10:30 மணிக்கு போலாம் வருது. இது காரணம் என்ன? இது ஜெயராஜ் மட்டும் காரணம் இல்லை, அங்க புறப்படுகிறவர்கள் தான் காரணம். அதை நல்லா விசாரிச்சா தான் தெரியும் யார் யார் தாமதம் பண்ணுகிறாங்க. சிலர் முந்தி வந்துருவாங்க, சிலர் ரொம்ப தாமதம் வருவாங்க. அவர்களுக்காக எல்லாரும் காத்திருக்கணும்.
தச்சல்லூர்ல இருந்து வர்றவங்க ரொம்ப கவனமா இருங்க. அந்த வேன்ல வர்றவங்க உங்களால தாமதம் ஆகக்கூடாது அப்படின்னா அப்புறம் கடைசியில வேன் இல்லாத காலத்துல சரியா வந்தாங்க எல்லாரும். இதோட கூடுதல் வந்தாங்க. ஆகவே உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஸ்லாக்கியத்தை நீங்க அலட்சியம் பண்ணாதுங்க. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேவனை ஆராதனை செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. என்ன இலவசமா வருது வேனு. ஒவ்வொரு வேனுக்கும் ஒரு வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய் செலவாகுது. அது உங்களுக்கு தெரியுமா? அது பழுது பார்க்க, இன்சூரன்ஸ், டாக்ஸ், டீசல் போட இதெல்லாம் அவ்வளவு செலவழியுது. ஆனா உங்களுக்கு அதை பற்றி அது ரிப்பேர் ஆகிடுவீங்க, சீட்டை கிழிச்சிருவாங்க சிலர். அதெல்லாம் ரூபா கொடுத்து பழுது பார்க்கற யாரு உங்களுக்கு தெரியுமா? இல்லைன்னா ஒரு ஆளு பொறுப்பேற்றுடுங்க, நான் அந்த ஒரு வேனுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன், அப்போ கவலை இல்லை. சரியான நேரத்துக்கு இங்க வரணும். அதெல்லாம் கர்த்தர் பாப்பாரு. உங்களுக்கு நீங்க எந்த வாஞ்சியோடு புறப்படுறீங்க, எவ்வளவு நேரம் ஆராதனை செய்வதற்கு செலவு பண்றீங்க, எவ்வளவு நேரம் வீணாக்குறீங்க, ஒரு வாரத்துல எவ்வளவு நேரம் கர்த்தருக்கு கொடுக்கறீங்க, ஜெபம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கறீங்க, இதெல்லாம் கர்த்தர் கவனமா பார்க்கிறாரு. உங்களுடைய நேரம் எப்படி செலவழியுது இதெல்லாம் பார்த்துதான் கர்த்தர் இந்த 2 பேர்ல ஒருத்தனை மட்டும் ஆசீர்வதிச்சாரு. காரணம் என்ன? இவனுக்குள்ள தேவனுக்கு அடுத்த காரியங்களை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருந்தது. ஆனா ஏசாவுக்கு அது இல்லை. அவன் கூழுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான். எத்தனை பேரு இந்த உலக பிரகாரமான நன்மைகளுக்காக, பணத்துக்காக, பதவிக்காக, வேலைக்காக, ஆவிக்குரிய காரியங்களை அலட்சியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆராதனையை விட்டு வேலை, வியாபாரம், தொழில் என்று போக காரணம் என்ன? அந்த நாளிலே நமக்கு கிடைக்கிற வருமானம். இதனால அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போறாங்க. ஒரு விசுவாசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர முடியாத ஒரு வேலை, ஒரு தொழில், ஒரு வியாபாரம் வந்தா அந்த வியாபாரம், தொழில் தேவையா? அப்படிப்பட்ட நிலைமையில கிடைக்கிற பணம் உங்களுக்கு தேவையா? பைபிள்ல சொல்லி இருக்கிறது, இழிவான ஆதாயத்தை இச்சியாதவர்கள். அதான் இழிவான ஆதாயம். தேவனை ஆராதிக்க வேண்டிய நேரத்துல, தொழுது கொள்ள வேண்டிய நேரத்துல, அந்த நேரத்தை நமக்கு பணம் சம்பாதிக்கலாம் அல்லது நமக்கு வேற வழியில ஏதோ ஒரு வருமானம் வருது என்று போனீங்கன்னா நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கண்டிப்பா இழந்து போவீங்க. இங்கே நாம் பார்க்கிறோம், இவன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணதுனால என்னெல்லாம் பாதிப்பு இவனுக்கு வந்தது நீ பாருங்க. இரண்டாவதாக நீங்க கவனித்து பார்த்தா, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை இந்த யாக்கோபு பெற்றான். ஈசாக்கு வயதான காலத்துல மூத்த மகனாகிய ஏசாவை அழைத்து, 27ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, அழைத்து, என் மகனே, நான் ரொம்ப வயது சென்றுட்டேன், களைத்து போயிருக்கேன், பசியா இருக்கேன், எனக்கு நீ எப்போதும் வேட்டையாடி சமைத்து கொண்டு வா, ருசியான பதார்த்தத்தை வேட்டையாடி கொண்டு வா என்று சொல்லிவிட்டு இவன் காத்திருக்கான். இதை ரெபெக்காள் கேட்டுக்கிட்டான். உடனே ஏசா வேகமாக போறான். நல்ல தகப்பனுக்கு ருசியான பதார்த்தத்தை கொண்டு கொடுக்கணும் என்று வேகமாக ஓடி அங்கும் இங்கு அலைந்தான். அன்றைக்கு வேட்டை இவனுக்கு சரியானபடி வாய்க்கல, உடனே கிடைக்கல. அதுக்குள்ள ரெபெக்காள் என்ன செய்தான்னா, தன் இளைய மகன் யாக்கோவை அழைத்து, மகனே, உன் தகப்பன் உன்னுடைய சகோதரன் ஏசாவை ஆசீர்வதிக்க போகிறார். அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்னால நீ முந்திக் கொள்ளணும். ஆகவே ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டு வா என்று சொல்லி ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டு வந்தான். அவள் ருசியாக சமைக்கிறா. சமைத்து கிட்ட போகும்போது
இவர்கிட்ட சொல்றான், நீ யார் என்று கேட்டா நான் என்ன சொல்ல? நான் ஏசான்னு சொன்னா கிட்ட வாவன்னு தடவி பார்க்கணும் பாரு. அவரு கண்ணு தெரியாட்டாலும் தடவி பார்ப்பார். ஆனா ஏசாவுக்கு சரீரமெல்லாம் ரோமங்கள் இருக்குது. ஆனா யாக்கோவுக்கு அப்படி இல்லை. அவை அடையாளம் கண்டுபிடித்து என்ன செய்வாரு? ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபம் போட்டு தள்ளிடுவாரு. அப்ப இவ சொன்னா, ஒரு ஆட்டுத்தோலை போத்துக்க மேல, உன் தகப்பையன் கிட்ட வந்து தடவி பார்த்தா, ஓஹோ அப்போ ஏசாதான் என்று சொல்லி உன்னை ஆசீர்வதிச்சிருவாரு என்று சொல்லி அனுப்பினான். ஆகவே இவன் தாய் சமைத்து கொடுத்த ருசியான அந்த சாப்பாட்டை கொண்டு தகப்பன்ட்ட கொண்டு வந்தான். என் தகப்பனே, இதோ நான் வந்து விட்டேன், இதை நன்றாக சாப்பிட்டு என் ஆசீர்வதியும் என்று சொன்ன போதே சத்தத்தை பார்த்தா எப்படி இருக்கு? யாக்கோபு சத்தம். ஆகவே நீ கிட்ட வா என்று சொன்ன உடனே கிட்ட வந்தான். தடவி பார்க்கறான். தடவி பார்த்த யாரு? ஏசா மாதிரி தான் இருக்கு. சத்தத்தை பார்த்தா இவனே சொல்றான், சத்தத்தை பார்த்தா யாக்கோபு சத்தம் மாதிரி இருக்குது. ஆனா ஆளை தொட்டு பார்த்தா எப்படி இருக்குது? ஏசா மாதிரி இருக்க. நீ என் மூத்த மகன் ஏசா தானே? ஆமாப்பா நான் தான் சொல்லிட்டான். கடைசியில் என்ன செய்தான்? இவனை நம்பி அவனை ஆசீர்வதிக்கிறான். ஏசா என்று நினைத்து இந்த யாக்கோவை ஆசீர்வதிக்கிறான். சோதரம் அவனுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் போட்டு முடிந்த உடனே இவன் வெளியே போறான், அவன் உள்ள வரான். அவன் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு, அது எது காட்டுனா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு இவன் முந்திட்டான். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீ பிந்தாத, ஆராதனைக்கு பிந்தி வராத, ஏச மாதிரி பிந்திராத, ஆசீர்வாதம் இருக்காது உனக்கு. இவன் முந்தி கொண்டான், தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான். இவன் பிந்தி வந்து கடைசியில அவன்கிட்ட, நான் தான் ஐயா உன்னுடைய மூத்த மகன் ஏசா வந்திருக்கேன், எனக்கு முன்னால அவன் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டானா, அவன் என்னை ஏமாத்திட்டானா, இதோட 2 முறை என்னை ஏமாத்திட்டானே நீ சொல்லி அழுகிறான் பாருங்க. தகப்பன் சொன்னா, என் மகனே, நான் அவனை மனப்பூர்வமா ஆசீர்வதிச்சுட்டேன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான், இப்ப எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா நீ அழுதான் பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 17, 16, 17 வசனங்களை படிங்க. ஒருவனும் வேசிக்கலனாகும், ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்ட பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல நீங்கள் அலைந்து திரியக்கூடாது. அல்லேலூயா. யாக்கோபு கூடாரவாசி, நல்ல குணசாலி. அவனுக்கு வாய்க்கல, இவனுக்கு தான் வாய்த்தது. அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீ உன் காலமெல்லாம் என்ன செய்யணும்? நீ கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், ஆனாலும் நீ அவனைத்தான் சேவிப்பாய்ன்னு சொல்லிவிட்டான். 2 பேரும் போனாங்க. ஏசாவுக்கு ரொம்ப கோபம். யார் மேல? யாக்கோபு மேல. முதல்ல ஒரு ஏமாத்திட்டான், இப்போ தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கிட்டான், என்னை ஏமாத்திட்டான். அவனை நான் விட மாட்டேன், கோபத்தில் இருக்கான். இத தாய் பார்க்கிறா. அப்போ யாக்கோபு அழைத்து, மகனே நீங்க இருக்க வேண்டாம், அவன் மூத்தவன் ரொம்ப கோபமா இருக்கான், உன்னை கொண்டு போடக்கூடாது, 2 பேரும் நீங்க சாகக்கூடாது. ஆகையினால நீ எங்க போயிரு, லாபான் வீட்டுக்கு போயிரு, இந்த சகோதரன் வீட்டுக்கு நீ போ என்று அவனை
சொல்லி 2 பேரும் சேர்ந்து அவனை அனுப்பிடுறாங்க. ஏன்னா இவன் பயங்கர கோபத்தில் இருக்கான். அவர்கள் 2 பேரும் சொன்ன வார்த்தைக்கு இந்த யாக்கோபு கீழ்ப்படிந்து போறான். பாருங்க, ஒரு வசனம் படிங்க. 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதானராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும் போதும். தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதானராமுக்கு போறான், லாபான் வீட்டுக்கு போறான். பாருங்க, யோசிச்சிருப்பான், இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு இந்த ஆசீர்வாதம், சேத்திரபுத்திர பாகம், தகப்பனுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் பெற்றும் ஒரு பிரயோஜனம் இல்லையே, எல்லாத்தையும் இழக்க வேண்டி இருக்கிறதே. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான் பாருங்க. அவன் கோபப்படுறான், இவனையே நான் கொண்டு போடுவேன் என்று சொல்றான். இந்த நிலைமையில தாயின் தகப்பனும் சேர்ந்து தப்பு நம்ம மேலதான் என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து யாக்கோபை அனுப்புறாங்க. யாக்கோபு உடனே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து போறான். பாத்தீங்களா, இது அவன் நல்ல குணசாலி. பிடிவாதம் பண்ணல, நான் ஏன் போனோம், எனக்கு இதுல உரிமை இருக்கு, போராடவில்லை. விசுவாசிகள் எப்போதும் நீங்க விட்டு கொடுக்கிறவளா இருக்கு. குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது நீங்கள் தாழ்ந்து போகணும். யாக்கோபை அதனால நல்ல குணசாலியா. அல்லேலூயா. எத்தனை பேரு சகோதரர்களுக்குள்ள சண்டை, கோர்ட்டு கேஸ், வெட்டு குத்துண்ணி நடக்குது, ஒரு அடி நிலத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எத்தனை பேர் சண்டை சச்சரவு விசுவாசிகள் குடும்பங்கள்ல கூட அப்படி நடக்குது. ஆனா இந்த யாக்கோபை பாருங்க, உடனே எல்லாவற்றையும், அவனுக்கு உரிமை இருந்த போதிலும், ஆசீர்வாதத்துக்கு அவன் பங்குள்ளவனாக இருந்த போதிலும் எல்லாவற்றையும் தியாகம் பண்ணினான், எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தான். அல்லேலூயா. அவன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து போனான். எத்தனை பிள்ளைகள் பெற்றோருக்கு, தாய் தகப்பன் சொல்ற வார்த்தைகளுக்கு நாங்க உண்மையா கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் கை தூக்க பார்க்கலாம், கை தூங்க பார்க்கலாம், கை தூங்கல பார்க்கலாம். கை தூக்க மாட்டாங்க. இப்படிதான் இருக்கு பிள்ளைக்கு. பெற்றோருக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடந்தாலே ஒரு ஆசீர்வாதம். பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு என்ன செய்யுங்க, கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. அநேக குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை. பெற்றோர்களை கனம் பண்ண மாட்டாங்க, பெற்றோர்களை கவனிக்க மாட்டாங்க, வயதான பெற்றோர்களை ஒதுக்கி வைப்பாங்க. அதனால பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இல்லை. நல்லா தெரிஞ்சிடுங்க, குடும்பத்தில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை? பெற்றோர்களை கனம் பண்ணுவீர்களா, பெற்றோருக்கு கீழ்ப்படிவீர்களா, அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படியே புறப்பட்டு போறான், தனிமையில போறான். எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் பாருங்க அவனுக்கு. தாய் தகப்பனையும் இழந்தான், அண்ணனையும் இழந்தான், ஆஸ்தி இழந்தான், வீடு சொத்து சேத்திரபுத்திர பாகம் எல்லாத்தையும் இழந்துகிட்டு தனிமையில ஒரு கோலம் மட்டும் கொண்டுகிட்டு போனான். எவ்வளவு தூரம் இருக்குது, நம்ம எப்படி போய் அங்க சேருவது என்று அவன் ரொம்ப வேதனையோடு போறான். அப்படி போகிற வேளையில ஒரு இடத்துல வந்த உடனே, அந்த இடத்துக்கு பேரு முதல்ல லூஸ். அந்த இடத்துல வந்த உடனே நேரம் இருட்டிட்டு, சூரியன் அஸ்தமித்தது. அப்பொழுது அவன் ஒரு கல்லை எடுத்து தலைக்கீழ வைத்து அவன் என்ன செய்யறான், அப்படியே தூங்கிட்டான். தனிமையில, உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல நீங்கள் தனிமைப்படுத்தப்படுகிற நேரங்கள் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பொறுமையாக கீழ்ப்படிந்து போகிறீர்களா, விட்டு கொடுக்கிறீர்களா, பிடிவாதம் பண்ணுகிறீர்களா,
போராட்டம் பண்ணுகிறீர்களா? இந்த யாக்கோபு கீழ்ப்படிந்து போய் தனிமையில ஒரு கல்லை எடுத்து தலைக்குள்ள வச்சுக்கிட்டு அவன் அங்க நித்திரை செய்கிறான். ஆண்டவர் இவனை பார்க்கிறார், தேவன் இவனை பார்க்கிறார். மனதுல எவ்வளவு பாரம் வேதனை பாருங்க. நம்ம குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நம்ம தனிமைப்படுத்தி விட்டாங்க, வெளியில துரத்தி விட்டுட்டாங்கன்னு சொன்னா எவ்வளவு வேதனை இருக்கும் பாருங்க. அந்த நேரம்தான் கர்த்தர் அவனை சந்திக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் உங்களை ஒதுக்கும் போது, மறக்கும் போது, உங்களை தனிமைப்படுத்தும் போது கர்த்தர் உங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார். தேவதூதன் வந்து சந்திக்கிறான். அந்த இடத்துல நேர பரலோகம் வரைக்கும் ஒரு ஏணி. அந்த ஏணியில தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகளுமாக ஒரு சொப்பனம் கண்டான் பாருங்க. அது மட்டுமல்ல, கர்த்தர் அவனோடு பேசுகிறார். நான் உன்னோடு இருந்து உன்னை பாதுகாப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன், உன் வாழ்நாளெல்லாம் கூட இருந்து உன்னை வழி நடத்துவேன் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்வோம். எல்லாரும் உன்னை ஒதுக்கும் போது, மறக்கும் போது கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னை நடத்துவார். நீ குடும்பத்தில் தனிமைப்படுத்தப்படுகிற வேளையிலே, சமுதாயத்தில் தனிமைப்படுத்தப்படுகிற வேளையிலே கர்த்தர் உன்னுடைய பட்சத்தில் இருந்து உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு முதல்ல இருந்த பேர் என்ன? லூஸ். ஆனால் கர்த்தர் அவனை சந்தித்த போது அவன் பேர் விடுறான், இது தேவனுடைய வீடு, தேவன் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி பெத்தேல் என்று பெயரிட்டான். கரங்களை வைத்து கர்த்தரை துதிங்க. கர்த்தர் உன்னை சந்திக்காவிட்டால் நீ ஒரு லூசு தான். எத்தனை பேர் லூசு மாதிரி அலைகிறாங்க பார்த்தீங்களா? இங்க லூசு இல்லைன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உன்னை சந்திக்காவிட்டால், அல்லது தேவனுக்கும் உனக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் இல்லாவிட்டால் நீ ஒரு லூசு மாதிரி அலைவா. ஆராதனை விட்டு விட்டு, தேவ சமூகத்தை மறந்து விட்டு, தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் இல்லாம நீ ஏசாவை போல இருந்தா ஒரு லூஸ். ஆனால் யாக்கோபு அல்லேலூயா, தேவனுக்கு அவன் முதலிடம் கொடுக்கிறான், தேவனை கனம் பண்ணுகிறான், பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். அல்லேலூயா. அந்த தனிமைப்பட்ட வேளையிலே கர்த்தர் அவனை சந்திக்கிறார், பேசுகிறார். பரலோகத்தின் தரிசனம், பரலோகத்தின் தரிசனம் உங்களுக்கு எப்பொழுது கிடைக்கிறது? இந்த உலகமெல்லாம் உங்களை வெறுத்து ஒதுக்கும் போது, குடும்பத்தார் உங்களை ஒதுக்கும் போது, மனிதர்கள் உங்களை வெறுத்து தள்ளும் போது, தனிமையிலே நீங்கள் தேவனை தேடணும், தேவ சமூகத்தை நாட வேண்டும், தனிமையிலே ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தர் அவனை சந்தித்து அந்த இடத்துல அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படியாக கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். கடைசியாக அவன் அந்த 28ஆம் அதிகாரத்துல கடைசியில ஒரு வார்த்தை, அவன் ஒரு தீர்மானம் பொருத்தனை பண்ணான். வாசிங்க. தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். அல்லேலூயா. கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பதற்கு இது ஒரு முக்கியமான காரணம். தேவனுடைய தரிசனம் கிடைக்குது, பரலோகத்தின் தரிசனம் கிடைக்குது. கர்த்தர் நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பாதுகாப்பேன், நீ பயப்படாதே என்று தைரியப்படுத்துகிறார், வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அந்த வேளையிலே இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்தவன் ஒரு தீர்மானம் பண்ணான், பொருத்தனை பண்ணினான். அல்லேலூயா. தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலையும் நான் உமக்கு தசமபாகத்தை செல்வேன். அங்க சபையும் இல்லை, போதகரும் இல்லை, போதனையும் கிடையாது. இந்த வெளிப்படுத்தல் இவனுக்கு கிடைக்குது பாருங்க. தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலையும் என்ன செய்வேன்? தசமபாகத்தை நான் செலுத்துவேன் பொருத்தனை பண்றான் பாருங்க. யாரும் சொல்லி கொடுக்கல. ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசமா கொடுத்தான், அத்தர் அவனை ஆசீர்வதித்தாரு. அதை ஈசாக்கு சொல்லிருமா. ஈசாக்கு என்ன செய்யிருக்கான்? இப்போ
யாக்கோவுக்கு சொல்லி கொடுத்திருப்பான். மற்றபடி இவனுக்கு தெரியாது. ஆகவே அவன் ஒரு பொருத்தனை பண்ணினான். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும் போது, கர்த்தர் உங்களை சந்திக்கும் போது, உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் போது, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் போது, இப்படிப்பட்ட பொருத்தனைகளை செய்கிறீர்களா? தீர்மானங்களை எடுக்கிறீர்களா? தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலே நான் என்ன செய்வேன்? உண்மையாக தசம் வாங்க கொடுப்பேன். உண்மையாக நீங்க தசம் வாங்க கொடுப்பீர்களா? உங்கள் கரங்களை வைத்து கர்த்தரை துதிங்க. உண்மையாக நான் தசம் வாங்க கொடுப்பேன். கர்த்தர் பார்க்கிறார் உங்களை. ஆசீர்வாதம் வேணும், ஆனா ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். குறுக்கு வழியில் ஆசீர்வாதம் வருமா? நான் தான் வேலை செய்யணும், நான் தான் சம்பாதிக்கணும், பணம் வரும். ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? அப்படி நினைக்கிறியா? நீ எந்த வேலை செய்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு இல்லாவிட்டால், எந்த தொழில் செய்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு இல்லாவிட்டால், பொத்தல் பையில போட்டுக்கு மாதிரி கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தல் பையில போடுகிறான். விளங்குதா? வெடிப்புள்ள தொட்டியில தண்ணி விட்டு மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் நீ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை உண்மையா கொடுக்காவிட்டால் ஆசீர்வாதம் வராது, நன்மைகள் நடக்காது. எல்லாரும் பூரா மெடிக்கல் ஷாப்ல கொடுக்கறாங்க, ஆஸ்பத்திரியில கொண்டு பில்ல கட்டுவாங்க. கர்த்தருக்கு கொடுப்பதில் உண்மையாயிரு. கர்த்தருக்கு கொடுப்பதில் இந்த யாக்கோவை போல ஒரு பொருத்தனை பண்ணினான். பொருத்தனை பண்ண உடனே ஆசீர்வாதம் அவனுக்கு தொடர்ந்து வருது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, முதல்ல ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை இவன் பெற்றுக்கிட்டான், சேத்திரபுத்திர பாகத்தை. இரண்டாவது, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை இவன் பெற்றுக்கிட்டான். மூன்றாவதாக, பெத்தேல் என்ற இடத்துல கர்த்தர் அவனை சந்தித்த போது மறுபடியும் நேரடியாக கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அங்கதான் இந்த தீர்மானம். நாலாவதாக நீங்க பார்த்தா, பெனியேல் என்ற இடத்துல கர்த்தர் அவன் சந்திக்கிறான். பிரைஸ் தி லார்ட். இவன் போய் இவன் மாமன் வீட்டில் போய் வேலை செய்கிறான். அங்கே 2 பேரை திருமணம் பண்றான். அந்த காலத்தில், இந்த காலத்துலயும் எத்தனை பேர் அப்படி பண்ணிக்கிறாங்க. ஒருவனுக்கு ஒருத்தி அப்படி எல்லாம் அன்னைக்கு சட்டம் கிடையாது. லேயால முதல்ல திருமணம் பண்ணா, ஒவ்வொருவருக்கும் திருமணம் ஆவதற்கு தகப்பன் சொல்லி கொடுக்கான், 7 வருஷம் வேலை செய்யணும். எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி போயிட்டான் மாமனார் வீட்டுக்கு. அவனுக்கு வேலை என்ன வேலை? ஆடு மேய்க்கிற வேலை. ஆகவே லேயாளுக்காக 7 வருஷம் வேலை செய்யறான். பிறகு ராகேலுக்காக 7 வருஷம், 7 7 14 வருஷம். இதுக்கடையில் நான் நினைக்கிறேன் ஈசாக்கு மரித்திருப்பான், ரெபேக்காலும் மரித்திருப்பாங்க. இன்னும் 6 வருஷம். அது பிறகுதான் அவனுக்குன்னு சம்பாதிக்கான். 20 வருஷம் இந்த லாபானுடைய வீட்டில் அவனை சேவிக்கிறான். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறான். இவன் சொல்றான், என் மாமனாரு லாபான் இவனுடைய சம்பளத்தை 10 முறை மாத்தி இருக்கான். 10 முறை ஏமாத்திட்டான். இவன் ஒரு முறை தான் சகோதரனை ஏமாத்துறான், ஒரு முறை தகப்பனை ஏமாத்துறான். ஆனா அதுக்கு பதிலாட்டு லாபான் இவனை எத்தனை முறை ஏமாற்றிருக்கான்? 10 முறை ஏமாற்றிருக்கான். சம்பளத்தை மாத்திடுவான். அப்படி சொல்றான் கடைசியில. ஆகவே யாக்கோபு எப்போதும் ரொம்ப ஒரு நற்குணசாலினால பொறுமையா போறான், சண்டை போடல. விசுவாசிகள் பிரச்சனை வரும்போது வாக்குவாதம் பண்ணாதே, சண்டை போடாதே, நியாயத்துக்காக போராடாதே, ஜெபம் பண்ணு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
உங்க பக்கத்துல நியாயம் இருக்கலாம், ஆனாலும் நீங்க விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணி மேற்கொள்ளணும். ஜெபத்தினால மேற்கொள்ளணும். அல்லேலூயா. உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை தேவன் சரியானபடி செய்வார், பதில் செய்வார். ஆனா அதுக்காக போராடாமல் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணினா ஆண்டவர் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. கடைசியில இவன் ஒரு முடிவுக்கு வந்துட்டான். என்ன, இனி எங்க நான் போறேன், என் தகப்பன் வீட்டுக்கு போறேன். இப்பதான் ஞாபகம் வரும் பாருங்க. பிரச்சனை வந்த பிறகுதான் அங்க நினைக்க, அங்க தாய் தகப்பெல்லாம் போயாச்சு. சொன்னா நீ தாயார் சொன்னா நீ போய் அங்க மாமன் வீட்டுல போய் இரு, அங்க போய் சேர்ந்துக்க. கொஞ்ச நாள் கழிச்ச உடனே இந்த ஏசாவை சமாதானப்படுத்தி உன்னை கூட்டிட்டு வர்றதுக்கு நான் ஆளை அனுப்புவேன். ஆளை அனுப்புனாங்களா, தேடினாங்களா? இவனும் தேடல, அவங்களும் தேடல. 20 வருஷம் கடந்து போய் விட்டது. இப்பொழுது தகப்பன் வீட்டை தேடி வரான். ஆடு மாடு கழுதை ஒட்டகம் எல்லாத்தையும் பெரிய ஒரு பரிவாரத்தோடு வர்றான். போகும்போது எப்படி போனா? தனிமையா போனான். நல்லா கவனிங்க. ஆனால் அவன் தேவனை தேடினபடினால், அவன் ஜெபித்தபடினால், தேவனிடத்தில் தீர்மானம் பொருத்தனை பண்ணினதுனால ஆனா எவ்வளவாய் கர்த்தர் ஆசீர்வதிச்சு பெரிய ஒரு பரிவாரத்தோடு வர்றான். வீட்டு பக்கத்துல வந்த உடனே ஏசா என்ன செய்யறான்? கேள்விப்படுறான். ஏசாவுக்கு தூது அனுப்புறான். உங்க தம்பி யாரு வாரா? யாக்கோபு வர்றான். கர்த்தர் அவனை ரொம்ப ஆசீர்வதிச்சுக்காரு, உங்களை எதிர்நோக்கி வருகிறான் என்று சொன்ன உடனே இவன் சந்தோஷப்பட்டானா கோவப்பட்டானா? சொல்லுங்க சொல்லுங்க பிரபாரன் சொல்லுங்க. கொஞ்சம் அசந்து இருந்த மாதிரி இருக்க. சொல்லுங்கப்பா. இவன் தம்பி வருகிறான், எல்லா விதத்திலும் அவனை ஆசீர்வதிச்சுக்கிட்டு நம்ம நோக்கி வருகிறான், தேடி வர்றான்னு சொன்ன உடனே ஏசா கோவப்பட்டானா இல்ல சந்தோஷப்பட்டிருப்பானா? எப்படி அவன் எதிர்கொள்கிறான் பாருங்க. சோத்திரம். அல்லேலூயா. அவனுக்கு இருந்த கோபம் எல்லாம் மாறிட்டு இவன் பயந்துட்டு அடக்கான். இவன் தான் பயந்துட்டு அடக்கான். 20 வருஷம் ஆச்சு என் தம்பி போய், ஒரு தகவல் இல்லையப்பா. நான் அநியாயமா அவனை விரட்டி விட்டுட்டேனே, அவனை பார்க்க முடியலையே. அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, ஒரே தம்பி. அவனை கூட நான் பார்க்க முடியாத ஒரு நிலைமை. வா, 20 வருஷமா எட்டி பார்க்காம போயிட்டானப்பா. இவன் ஒவ்வொரு நாளும் மனம் நொந்து போயிருந்தான் இருந்தான். என் தம்பி வருவானா, அல்ல அவரை போய் நம்ம பார்க்கலாமா, அவன் எப்படி இருக்கிறான் என்று ஒரு ஆசை இவனுக்குள்ள இருந்தது. ஆகவே இவன் பயந்துட்டு நடக்கான். இங்க அண்ணனை பார்க்க போறேன், பழைய கோபத்தில் இருக்கானா, எப்படி இருக்கான் என்று சொல்லி இவன் என்ன செய்யறான்னா வெகுமதிகளை அனுப்புறான். முதல்ல உங்க மேல யாராவது ரொம்ப கோபமா இருந்தா ஒரு கிஃப்ட கொடுத்துருங்க. உங்கள்ட்ட யாராவது சண்டை போட வராங்கன்னு வைங்க, குடும்பத்துல பேசாம இருந்துட்டாங்கன்னா ஒரு கவரை கொண்டு அவங்க கையில கொடுத்துருங்க. இல்ல ஒரு கிஃப்ட் பார்சல் பண்ணி கொண்டு விடுங்க. விடுவீங்களா? சிலர் வருமா வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்க கல்யாணத்துக்கு அவங்க வரல, அவங்க கல்யாணத்துக்கு நான் போகணும். விசுவாசி வைராக்கியம் வைக்க கூடாது. விசுவாசி என்ன செய்யக்கூடாது? ஒரு பகை எண்ணத்தை வைக்க கூடாது. பழி வாங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. விசுவாசிகள் விட்டு கொடுக்கணும். இதுல தாழ்ந்து போனது யாரு? யாக்கோபு தான் வாரான். பாத்தீங்களா? அதனாலதான் அவன் நற்குணசாலி. அவனுக்கு தீமை செய்த போதிலும் இவன் நன்மை செய்யறான் பாருங்க. வெகுமதிகள் பாருங்க, என்ன வெகுமதிகள்? 200 வெள்ளாடு, 200 வெள்ளாட்டு கடா, 100 செம்மறியாடு, 10 செம்மறியாட்டு கடா, 30 நீங்க வாத்து பாருங்க, பிறகு நேரம் இல்லை, 30 ஒட்டகம்,
பால் கொடுக்கிற ஒட்டகம் 30, அது குட்டிகள் எல்லாம் சேர்த்து அனுபவம். போ, மாடு, கழுதை, கோவேறு கழுதை எல்லாம் போ, வேலை செய்யும், போ, வரிசா போயிட்டே இரு. அவன் திடீர்னு வந்தான்னா அந்த பரிவாரத்தை தாண்டி என்கிட்ட வந்துடக்கூடாது. இவ்வளவையும் வரிசா போட்டு கொண்டு போங்கப்பா. இவ்வளவுமா போட்டு, அப்ப அவ்வளவு கொடுக்கணும்னா இவனுக்கு எவ்வளவு வச்சிருப்பான் பத்தியலா? தாராளமா கொடுக்கிற ஒரு சுவாபம் அவனுக்குள்ள இருக்கு. விசுவாசி கஞ்சத்தனம் பண்ணாத. விசுவாசி கஞ்சத்தனம் பண்ணியன்னா இருக்கதையும் இழந்துருவா. நீ அநேக குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை. காரணம் என்னன்னா, கொடுக்கிற காரியம் வந்த உடனே கூட்டிக்கிடுவான், மணிப்பேச அடைச்சிக்கிடுவான், சில்லறையை தேடுவான். அவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வர வேண்டுமானா மனப்பூர்வமா கொடு, உற்சாகமா கொடு. அல்லேலூயா. அந்த மக்கதோனியா நாட்டில் உள்ள சபைகள் தங்கள் திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள். அதனால கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த யாக்கோபு கிட்ட இப்படிப்பட்ட ஒரு குணம் இருந்து விட்டீங்களா? வெகுமதி. அவன் தீமை தான் செய்தான், ஆனா இவன் நன்மை செய்யறான். திரளான ஆடுகள், மாடுகள், கழுதைகள், ஒட்டங்கள் கிப்டாக அனுப்புறான். எல்லாம் போது எங்க அண்ணே ஏசா வந்தான்னா நீங்க என்ன சொல்லணும்? இதெல்லாம் யாருக்கு? உங்களுக்கு தான் கிப்ட், வெகுமதி. அவன் எதிர்பார்க்கல ஏதாவது கிப்ட் கிடைக்குமா, நீ எதிர்பார்க்கல. ஆனா இவன் செய்யறான் பாருங்க. எல்லாம் அனுப்பிக்கிட்டு இவன் என்ன செய்யறான்? இன்னும் ஏசாவை சந்திக்கல, அண்ணனை சந்திக்கல. இவன் என்ன செய்யறான்? அந்த யாப்போக்கு என்ற நதிக்கு அக்கறையில விட்டுக்கிட்டு நதியை கடத்தி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இவன் என்ன செய்யறான் சொல்லுங்க? ஜெபம் பண்றான். ஒவ்வொன்னையும் வாசிக்க நேரம் இல்லை, நான் சொல்லிட்டே போறேன். ஜெபம் பண்றான். பிந்தி தனித்திருந்தான், தேவனோடு தனித்திருந்தான், தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி நான் பாருங்க. அல்லேலூயா. வெகுமதி எல்லாம் போயிட்டு இருக்கு. வேலைக்காரர் வேலை, பெரிய பரிவாரம். யாருக்கு? ஏசாவுக்கு. இவனை துரத்தி விட்ட, இவனை கொண்டு போடுவேன் என்று சொன்னானே ஏசா, அவனை சமாதானம் பண்ணுவதற்கு, அவனுடைய கோபத்தை தணிப்பதற்கு, அவனோடு ஐக்கியப்படுவதற்கு இவ்வளவு வெகுமதி அனுப்பிவிட்டு இவன் இது போதாது, இன்னும் ஒருவேளை கோபத்தோட என் மேல் அவன் வந்து பழி வாங்க வருவான் என்று நினைச்சு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்றான். அல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். விளைவு செய்தாச்சே, இனி அவன் சரியாயிருவான். நேரடியில போகல, அந்த நேரத்துல ஜெபம் பண்றான். தேவன் எனக்கு உதவி செய்யாவிட்டால், அவர் எனக்கு அனுகூலமாக இல்லாவிட்டால் அவனை நான் எதிர்கொள்ள முடியாது, அவனை சரிப்படுத்த முடியாது என்று சொல்லி அவன் தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்றான். ராம் முழுவதும் ஜெபம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கிட்டு சரி போவோம் வாங்க, அப்படி இல்லை. ராம் முழுவதும் ஜெபம். கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லணும், நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று மறுபடியும் சொல்லணும், இந்த இடத்துல சொல்லணும். அப்பொழுதுதான் என் சகோதரனை நான் சந்திக்க முடியும். என் சகோதரனை நான் பார்த்தா அவன் சமாதானப்படுவான், அவன் என்னை ஏற்றுக்கொள்ளுவான், அவனுடைய கோபம் நீங்கும். ஆகவே அதற்காக ஜெபம் பண்றான். எப்படி? ராம் முழுவதும் போராடி ஜெபம் பண்றான். ராம் முழுவதும் ஜெபம். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். பிரச்சனை வரும்போது, தேவைகள் வரும் பொழுது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறாயா? ஜெபம் பண்ணுகிறாயா? அல்லேலூயா. தூங்குறாயா? ஸ்தோத்திரம். வியாதிகள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, எதிர்ப்புகள் வரும் பொழுது, தடைகள் வரும் பொழுது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறாயா? அல்லேலூயா. மனிதர்கள் உன்னை காப்பாற்ற முடியாது, சொந்தக்காரர்கள் உன்னை காப்பாற்ற முடியாது. இந்த கட்டத்தில் கர்த்தர் தான் அவனை காப்பாற்றணும், உதவி செய்யணும். தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாவிட்டா அவனுக்கு ஒன்றும் இல்லை. இவ்வளவு பரிவாரங்கள், இவ்வளவு ஆடு மாடுகள், இவ்வளவு சொத்துக்கள் எல்லாம் இருந்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், அல்லேலூயா என்று
தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்றான், தேவனை நோக்கி ஜெபம் பண்றான். விசுவாசிகளே, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு தேவை வரும்போது, கஷ்டம் வரும்போது, வியாதி வரும்போது, மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரும்போது நீங்க என்ன செய்றீங்க? ஜெபம் பண்ணுகிறீங்களா? குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணினால் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. என்ன விடுப்பான்னு சொல்றாரு ஆண்டவரே. தேவன் விட மாட்டேங்கிறான், அவரை பிடிச்சு வச்சிருக்கான். இன்னும் விடு, பொழுது விடிய போகுது, என்ன விடு, நான் உம்மை விட மாட்டேன், என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன். எப்படி ஜெபம் பண்றான் பாத்தீங்களா? கடமைக்காக ஒரு ஜெபம் இல்ல, விசுவாசத்தோடு ஜெபம். உங்கள் தேவை சந்திக்கப்பட வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில அற்புதம் நடக்க வேண்டுமா? தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பலிக்க வேண்டுமா? உங்களுடைய கஷ்டங்கள் நீங்க வேண்டுமா? உங்களுடைய வியாதிகள், தீராத வியாதிகள் மாற வேண்டுமா? விசுவாசத்தோட விண்ணப்பம் பண்ணு. ஜெபத்தை விடாதே, ஆராதனை விடாதே, ஜெப நேரத்தை கூட்டு. அல்லேலூயா. ஜெபம் பண்ணு, பொழுது விடிய மட்டும் ஜெபம். ஆண்டவர் சொல்றாரு, என்ன விடப்பா, நான் ஆசீர்வேன், விடு, என்ன ஆசீர்வதியும், ஆசீர்வதித்தனி சொல்லும் இல்லாம நான் உம்மை விட மாட்டேன். அப்படி போராடி ஜெபம் பண்ணும் போது என்ன நடந்தேன்னா, தொடை சந்து நரம்பை என்ன செய்தாரு? தொட்டுட்டாரு. ஏன் அப்படி தொட்டாரு? யோசித்து பாருங்க. தொடைச்சந்துன்னு போராடி ஜெபம் பண்ணும்போது இப்படி செய்யலாமா? போராடி ஜெபம் பண்ணும்போது ஆசீர்வாதத்துக்காக இவன் போராடி ஜெபம் பண்றான், இவனை தொடைச்சந்து நரம்பு தொட்டுட்டாரு. இவன் கோபப்படல. ஆண்டவரே, நீ என்ன ஆசீர்வதிப்பீர் என்று நான் நினைச்சு நான் ஜெபம் பண்ணா இந்த நரம்பு தொட்டு என் கால் வலிக்குது, என் கால் தூக்க முடியல, நடக்க முடியல. அப்படி அவன் வருத்தப்படல, கோபப்படல. சோத்திரம். இன்னும் ஜெபம் பண்றான், இன்னும் ஜெபத்தை விடல. அல்லேலூயா. அப்பதான் கேட்டாரு ஆண்டவரே, உன் பேர் என்ன? உன் பேர் என்னப்பா? நீங்க வாஸ்து பார்த்தா தான் இதெல்லாம் வீட்டில் போய் வாஸ்து பாருங்க. அப்பதான் யோசிக்கிறான் யாக்கோபு, தகப்பன் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னால உன் பேர் என்னன்னு கேட்ட போது நான் பேரை மாத்திட்டேன். என்ன பேர் சொன்னேன்? ஏசான்னு சொல்லி ஏமாத்திட்டேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு. இப்ப ஏமாத்த முடியுமா? அல்லேலூயா. நீ இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திடலாம். புருஷனை ஏமாத்தலாம், மனைவியை ஏமாத்தலாம், பிள்ளைகளை ஏமாற்றலாம், பெற்றோரை ஏமாற்றலாம், நண்பனை ஏமாற்றலாம். ஆண்டவரை நீ ஏமாற்ற முடியாது. அதை மட்டும் மனசுல வச்சுக்க. அல்லேலூயா. தோத்திரம். ஆகவே இவன் சொல்றான், நான் யாக்கோபன்னா எத்தன், நான் ஏமாற்றம் தான், நான் பொய் சொன்னேன், ஏமாத்திட்டேன். ஒத்துக்கொண்ணும், குறைய ஒத்துக்கொண்ணும், அவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பலிக்க வேண்டுமா? தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமா? உன்னுடைய குறைய நீ ஒத்துக்கொள். ஆண்டவர் பேசும்போது, ஆண்டவரே நான் எத்தேன், நான் பொய் சொல்லிக்கேன், ஏமாற்றிட்டேன், நான் திருடேன், நான் தசமபாகத்தை வஞ்சித்திருக்கேன், மற்றவங்களை பொய் சொல்லி ஏமாத்திட்டேன், இந்த உன்னுடைய குறைய நீ ஒத்துக்கொள். திருடன்னா திருடன் நீ ஒத்துக்கொள். யார் தங்களுடைய குறைகளை ஒத்துக்கொள்ளுகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை ஐயா, நான் யாக்கோபையா, என் தகப்பனை ஏமாத்திட்டேன்னு அப்போ உணர்றேன் பாருங்க. அதனால கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். யார் தங்களுடைய குறைகளை ஒத்துக்கொள்ளுகிறார்களோ, தங்களுடைய குறைகளை சொன்னா சிலர் கோபம் வரும், நீ இப்படி பண்ணிட்டியாப்பா, அப்படியா? உடனே அதை எதுக்கத்தான் செய்வாங்க. குறைகளை சுட்டி காட்டினா கர்த்தர் உங்களை பேசும்போது உங்களுடைய குறைகளை காட்டுவார்.
ஆண்டவரே என்று தன்னை தாழ்த்தினா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படி இல்லை ஆண்டவரே, இப்படி அவன் இப்படி பண்ணான், அதனால நான் இப்படி பண்ணேன், அப்படி நீ அதுக்கு சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கொள்ள நினைச்சா ஆசீர்வாதம் வராது, ஆசீர்வாதம் வராது. மற்றவருடைய குறைகளை பாராத, உன்னுடைய குறை நீ ஒத்துக்க. உன்னுடைய ஆசீர்வாதத்தை தேவன் தர வேண்டுமானால், உன்னை சந்திக்கணும், உன்னோடு பேச வேண்டுமானால், உன்னை மாற்ற வேண்டுமானால், உன்னுடைய குறையை நீ ஒத்துக்கொள். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பொழுது அவன் தன்னை தாழ்த்துறான் பாருங்க. ஆண்டவரே நான் எத்தேன், நான் ஆசீர்வதியும். ஆண்டவர் அத சொன்ன உடனே, இனி நீ எத்தனை அல்ல, யாக்கோபு இல்லை, இஸ்ரவேல், இஸ்ரவேல். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லணும். இனி நீ எத்தனை அல்ல, நீ திருடன் அல்ல, நீ பொய்யன் அல்ல, நீ ஏமாத்துறவன் அல்ல, நீ வஞ்சிக்கிறவன் அல்ல, நான் உன்னை இஸ்ரவேலா மாற்றுவேன். ரட்சிக்கப்பட்ட போது, ஞானஸ்தானம் பெறும்போது உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மாறணும். உன்னுடைய சுவாபங்கள் மாறணும், உன்னுடைய பழக்க வழக்கங்கள் மாறணும். அப்பதான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உண்மையான நிலைமையை ஒத்துக்கொள், யாக்கோபை போல ஒத்துக்கொள். ஆண்டவரே நான் எத்தப்பா, நான் ஏமாத்தினேன், சகோதரனை ஏமாத்தினேன், மாமனை ஏமாத்தினேன், தகப்பனை ஏமாத்தினேன், ஆனா உண்மை ஏமாற்ற முடியாது என்று தன்னை தாழ்த்தின போது கர்த்தர் அவனை, நீ இனி யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல். யாக்கோபுனா எத்தேன், இஸ்ரவேல்னா தேவனுடைய பிரபு. கரங்களை வைத்து கர்த்தரை துதிங்க. இப்போ ஆசீர்வாதம் பெற்ற பிறகு என்ன செய்யிட்டு வாரான்? நொண்டி நொண்டி வாரான். இப்படியா வர்றது? ஸ்தோத்திரம். எவன் பண்ண போதும்போது வந்து நல்லா இருந்தான், எவன் பண்ணிக்கிட்டு பார்த்தா இப்ப என்ன செய்யறான்? நொண்டிட்டு வாரான். ஆரானை போகும்போது நல்லா போனான், இப்ப பார்த்தா என்ன செய்யறான்? நொண்டிட்டு வாரான். தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு பலிக்கணுமானா அல்லையில உன்னை தாழ்த்து. ஏன் அப்படி செய்தார் ஆண்டவரே? நான் சாதாரண ஆள் நீ நினைக்காதுங்க, நான் தேவனோட போராடி மேற்கொண்டவன். விளங்குதா? நேரடியா சந்தித்து பேசி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டாக்க நான் வந்திருக்கேன். அப்படி பெருமை பாராட்டக்கூடாது என்றுதான் அவனுடைய தொடை சந்து நரம்ப தொட்டார். தொடை சந்து நரம்பு ஒரு மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா நரம்புகளை விட பெரிய நரம்பு எது தெரியுமா? இந்த தொடைச்சந்து நரம்பு தான். இங்க தொட்டாரு. நல்லா யோசித்து பாரு. உன் வாழ்க்கையில நீ ஆண்டவரை விட எதை பெரிதாக நினைக்கிறியோ, ஆண்டவரை விட யாரை பெரிதாக நினைக்கிறியா? நீ ஆண்டவரை விட எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறா? அங்க ஆண்டவர் தொற்றுவாரு. யோசிப்பாரு. ஆண்டவரை விட பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, வியாபாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, ஒரு பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத. பிள்ளை இல்ல பிள்ளை இல்லம்பாங்க. ஜெபம் பண்ணி ஆண்டவர் பிள்ளை கொடுப்பாரு. இப்ப பிள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டு ஆராதனைக்கு நேரம் இல்ல, ஜெபம் பண்ண நேரம் இல்ல, சில பிள்ளைய தூக்கிட்டு வெளியே போயிருவாங்க. ஆராதனையில வந்து பிள்ளைகளை ஒழுங்கா வைத்து அதை பராமரிக்க முடியாட்டா, நல்லா யோசிச்சுக்கிடுங்க. உங்க வீடுகளில் உங்க பிள்ளைகளை வச்சு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கணும். அப்பதான் இங்க வந்து ஒழுங்கா இருக்கும் பிள்ளைகள். ஏன் இங்க வந்து ஒழுங்கா இல்ல, இங்க வந்து அழுது தொந்தரவு பண்ணு? காரணம் என்ன? நீங்க வீட்டிலேயே அந்த பழக்கத்தை வைக்கல. வீட்டிலேயே உங்க பிள்ளைய வைத்து நீங்க ஜெபம் பண்ணணும். வீட்டிலேயே பிள்ளைய வைத்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். அப்பதான் ஆலயத்துல வந்து ஒழுங்கா இருக்கும் பிள்ளை.
இல்ல உன்னையும் கேட்க விடாது, உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தையும் பெற விடாம தடையா இருக்கும். தேவனுக்கு முதலிடம் கொடு. அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க பாஸ்டர்கிட்ட வந்து ஜெபம் பண்றாங்க, ஐயா எனக்கு ஒரு பிள்ளை வேணும், பிள்ளை வேணும். கடைசியில் ஆண்டவர் ஒரு பிள்ளைய கொடுத்தாரு. பிள்ளைய கொடுத்த பிறகு பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருக்கு, வீட்டில் பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆராயணிக்கு வரல. ஏம்மா வரல? பிள்ளைய பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கேன். அப்போ பிள்ளை வேண்டாமா? பிள்ளைய எடுக்கிறக்கா ஜெபம் பண்ணுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பிள்ளைக்கு முக்கியத்துவம் கூடாத. பிள்ளை நல்லது, ஆனா பிள்ளை ஆராதனையில் இருக்கணும், ஜெபத்தில் இருக்கணும். அப்படி நீ வளர்க்கணும். பிள்ளைகளுக்கு முன்மாறியா நடக்கணும். அந்த ஒழுங்க கற்றுக் கொடுக்கணும் வீட்டில். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிலரு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நல்லா இருப்பாங்க, கல்யாணம் ஆன உடனே மனைவினாலேயே போயிட்டு. மனைவி என்ன சொல்றா? மனைவி நல்லது, ஆனா மனைவிக்கு ஆராதனை செய்யாத. புருஷன் நல்லது, புருஷனுக்கு ஆராதனை செய்யாத. பிள்ளை நல்லது, பிள்ளைக்கு ஆராதனை செய்யாத. பிள்ளைக்கு முதலிடம் கொடுக்காத. கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பாயா? நீ இந்த உலகத்தில் கர்த்தரை விட யாரை எதை அதிகமாக நேசிக்கிறாய், அதுதான் விக்கிரகம், அதான் விக்கிரக ஆராதனை. ஆகவே உன் வாழ்க்கையில பணம், பதவி, பட்டம், ஆஸ்தி, செல்வம், புருஷன், மனைவி, பிள்ளைகள், சொந்தங்கள், வீடு எல்லாம் பின்னால. அல்லேலூயா. எல்லாவற்றையும் யாக்கோபு அவன் அக்கறைப்படுத்தி விட்டு இங்க தனிமையில இருந்து ஜெபம் பண்றான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். உலகத்துல ஆண்டவரை விட நீ எதையும் பெரிதாக எண்ணுவாயானால், யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாயானால், அங்க ஆண்டவர் தொற்றுவாரு. நல்லா கவனிங்க. எங்க தொடுவாரு? நீ எதை பெரிதான் நினைக்க, உனக்கு பெரியது பெரிய நரம்பு எது? தொடச்சந்து நரம்பு. அங்க பார்த்து தொட்டார் பாருங்க. கழுத்திலேயோ கையிலேயோ இல்லை. அப்பதான் அவன் சரியா வருவான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே உன் வாழ்க்கையில எல்லாவற்றை காட்டிலும் உன் வாழ்க்கையில குடும்பம், மனைவி, பிள்ளைகள், வீடு, வாசல், தொழில், வியாபாரம், பணம், பதவி எல்லாவற்றை விட ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பாயா? அவருக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல வேற எதையும் வைப்பாயா? அங்க தொற்றுவாரு. ஆகவே முழுவதும் நீ ஆண்டவருக்கு இந்த நாளில ஒப்புக்கொடு. எல்லாரும் நாம் எழுமிந்து கர்த்தரை துதிப்போம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்து, ஹல்லேலூயா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுகிறதில்லை என்று விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிப்பதற்கு முன்னால கேட்கிறார், உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? யாக்கோபு. ஹல்லேலூயா. உன்னுடைய உண்மையான நிலைமையை ஒத்துக்கொள். நீ யார் என்பதை ஒத்துக்கொள். எந்த காரியத்தில் கீழ்ப்படியல்ல, எந்த காரியத்தில் வேறுபட்டு வரல. மற்றவரிடத்துல போய் விசாரிக்காத. ஆண்டவருக்கு முதலிடம் கொடு. குடும்பத்தில் சமாதானம், ஆசீர்வாதம் உண்டாகணுமா? அல்லேலூயா. புருஷன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் வைத்து ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அந்த நேரத்தை வீணாக்காத. மற்றவர்களோடு பேசி நீ ஜெபிக்க வேண்டிய நேரத்தை வீணாக்காத. அல்லேலூயா. குடும்பத்தில் புருஷன், மனைவி, பிள்ளைகள் சமாதானம் வேணுமா? ஐக்கியம் வேணுமா? அல்லேலூயா. மனைவியை விட்டுக்கிட்டு வேற எங்கேயாவது போய் பேசிக்கிட்டு நேரத்தை கெடுக்காத. மனைவி, பிள்ளையை வைத்து ஜெபம் பண்ணு. குடும்பத்தில் சமாதானம் வரும், சந்தோஷம் இருக்கும், ஐக்கியம் இருக்கும், அன்பு இருக்கும். அல்லேலூயா.
யாக்கோபு குணசாலி, நல்ல கூடார வாசியா இருந்தான், வீட்டில் இருந்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணினான். தேவன் மேல நம்பிக்கை வை, மனிதர்களை நம்பாத, சொந்தக்காரர்களை நம்பாத, பெரிதா நினைக்காத, பணத்தை பெருசா நினைக்காத. பணம் எல்லாம் உன்னை கைவிட்டுரும் கடைசியில. ஆண்டவரை நம்புகிறியா? ஆண்டவருக்கு கீழ்ப்படிவாயா? தேவனுக்கு முதலிடம் கொடுப்பாயா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாயா? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், அழிந்து போற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், ஆத்தும ஆதாயம் பண்ண வேண்டும். ஆண்டவர் கேட்பார், நீ எனக்காக என்ன செய்தாப்பா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இத்தனை வருஷமா நான் உலகத்தில் வைத்திருக்கிறேன், நீ என்ன செய்தா? யாக்கோபு 20 வருஷமா அவன் சும்மா தூங்கல, நேரத்தை வீணாக்கல, பாடுபட்டான், பிரயாசப்பட்டான், உழைத்தான். அதனால இவ்வளவு பரிவாரங்கள் வந்து. அல்லேலூயா. ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் நீ என்ன செய்றியோ அதுக்கெல்லாம் பலன் உண்டு, கணக்கு வைத்திருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணி இருக்கா யோசித்து பாரு. உன் வாழ்க்கையில இத்தனை வருஷம் உன்னை உயிரோட வைத்திருக்கிறாரே, எதற்காக? நீ ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், நற்கிரியை செய்யணும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். விக்கிரங்களை ஆராதிக்கிற ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை செய்யணும். கரங்களை வைத்து கர்த்தரை துதிங்க. நீ என்ன செய்ய போறா? இதுவரைக்கும் நீ என்ன செய்திருக்கிறா? எத்தனை ஆத்துமா ஆதாயம் பண்ணிருக்கா? எத்தனை ஆத்துமாவை இடற பண்ணிருக்கா? அல்லேலூயா. எவ்வளவு ஆண்டவருக்கு என்று நற்கிரியை செய்தா, அதுக்கெல்லாம் பரலோகத்தில் பலன் உண்டு. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரதிபலம் உண்டு. அல்லேலூயா. இயேசுவுடைய வருகையிலே அதற்கு பிரதிபலன் உண்டு. ஆண்டவருக்காக நீ என்ன செய்திருக்கிறா? ஒத்து பாரு, ஒரு தீர்மானம் பண்ணு. ஆண்டவரே, எத்தனை காலத்தை வீணாக்கிட்டேன், இனி இயேசுவுக்காக வாழ்வேன். ஆண்டவரே, உமக்காக பாடுபடுவேன். அல்லேலூயா. இந்த யாக்கோபு மிகவும் பிரயாசப்பட்டான், இளைப்பில்லாமல் பிரயாசப்பட்டான், 20 வருஷமா பிரயாசப்பட்டான். அது வீணாக போகல, அதுக்கெல்லாம் பலன் வைத்திருந்தார் கர்த்தர். அல்லேலூயா. இப்பொழுது தனித்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும் போது நான் உன்னை ஆசீர்வதித்தேன் என்று சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு தேவை. உன் குடும்பத்தில் உன்னுடைய சகோதரன், உன்னுடைய பெற்றோர் மற்றும் நண்பர்கள் எல்லாரும் உன்னை ஒதுக்கி தனியாக தள்ளிவிடலாம். ஆனா கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறவர். கர்த்தரை நம்பு. எல்லாரும் தள்ளிவிட்ட போதிலும் தனிமையிலே கர்த்தர் அவனை சந்தித்து அவனை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் வாய் திறந்து. நேரத்தை வீணாக்காத. உன் வாழ்க்கையில தேவன் உனக்கு கொடுக்கிற நல்ல சந்தர்ப்பங்களை வீணாக்காத. செல்போனை வச்சே குடஞ்சிக்கிட்டு இருக்காத, செல்போனையே பார்த்துக்கிட்டு இருக்காத. பிசாசு உன்னை அதன் மூலம் வஞ்சிப்பான். டிவி நிகழ்ச்சியே பார்த்து உன் நேரத்தை வீணாக்காத. செல்போனை வைத்தே அதையே ஆராதனை செய்யாத. பணத்துக்கு பணம், பணம், பொருள் என்று அலையாத. ஏசா மாதிரி வேட்டையாடிக்கிட்டே இருக்காத. தேவ சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணு. தேவனுக்கு ஆராதனை செய்யி. ஆராதனை விடாத, ஜெபத்தை விடாத. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் வாய்தர் நல்ல கர்த்தரை துதிங்க, துதிங்க, துதிங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்ப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை கேட்டிருக்கும் போதே பிசாசு செல்போன் மூலமா உன்னோடு தொடர்பு கொள்ப்பான். நீங்க வா, ஓடியா, முக்கியமான காரியம் வெளியே வா. பிசாசு உன்னை வெளியேற்றி கொண்டு போவான். கவனமாயிரு, கவனமாயிரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அநேருக்கு சத்துரு வந்து அவர்கள் கையில் இருக்கிற செல்போன் தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அநேருக்கு சத்துரு வந்து அவர்களுடைய நண்பர்கள் தான். பெற்ற வீட்டாரை உனக்கு சத்துரு என்று கர்த்தர் சொல்றாரு. ஆகவே சத்துருவை உனக்கு சிநேகிதனாக மாற்ற வேண்டுமானால் நீ ஆண்டவருக்கு சிநேகிதனாக மாறணும். ஆண்டவருக்கு நீ கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கணும்.
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கணும். பெற்றோர்களை கனம் பண்ணணும். தேவனை கனம் பண்ணு. அல்லேலூயா. நல்லா கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிங்க. நல்ல துதிங்க. வாய் திறந்து கர்த்தரை துதிங்க. ஆண்டவரே, நான் உண்மையா இருப்பேன், உன்னுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடப்பேன். சோத்திரம் சோத்திரம். என் நேரத்தை வீணாக்க மாட்டேன். உம்மை விட இந்த உலகத்துல எதையும் பெரிதாக நினைக்க மாட்டேன். அல்லேலூயா. ஒப்பு கொடு. தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற நேரம், உன்னை சந்திக்கிற நேரம். அல்லேலூயா. உன் பேர் என்ன? அல்லேலூயா. கர்த்தர் கேட்கிறாரு, உன்னுடைய உண்மையான நிலைமையை ஒத்துக்கொள். எந்த காரியத்துல கீழ்ப்படியல்ல, எந்த காரியத்துல ஆண்டவரை விட்டு நீ விலகி போயிட்டே இருக்கா, எந்த காரியத்துல ஆண்டவரை நீ வஞ்சித்து கொண்டிருக்கிறா, துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறா, யோசித்து பாரு. இந்த வேளையில உன்னை ஒப்பு கொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு சிறிய பாவம், ஒரு ரகசிய பாவம், ஹல்லேலூயா, உனக்கு வர வேண்டிய பெரிய ஆசீர்வாதத்தை தடுத்து விடும். ஹல்லேலூயா. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு முன்னால கேட்கிறாரு, உன் பேர் என்ன, உன்னுடைய நிலைமை என்ன, ஒத்துக்கொள். எந்த காரியத்துல கீழ்ப்படி இல்ல. தேவனை கனம் பண்ண வேண்டிய நேரத்துல மனிதர்களை தேடி அலைகிறாயா, நண்பர்களை தேடி அலைகிறாயா? உன்னை முழுவதும் ஒப்பு கொடு. இந்த வேளையிலே ஆண்டவருக்கு முதலிடம் கொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாம் வாய் தர நல்லா கர்த்தரை துதிங்க, துதிங்க, துதிங்க. பிரைஸ் தி லார்ட்.
உம்மண்டை மயங்கிய கிடப்பே, உம்மண்டை மயங்கிய கிடப்பே, உம்மண்டை மயங்கிய கிடப்பே. எந்த நேசமன வாழரே, என்றென்றும் உமக்கு யுகமே. எந்த நேசமனவாளரே, என்றென்றும் உம்முடையவன் நான். எந்த நேசமனவாளரே, ஹல்லேலூயா. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவனுக்கு நீ சொந்தம், உலகத்துக்கு சொந்தம் அல்ல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிசாசு சொந்தம் பாராட்டுவான். பிசாசுக்குரிய ஏதாவது ஒரு கிரியை, பழக்க வழக்கங்கள், ஒரு சிறிய பாவம் உனக்குள்ள இருந்தா பிசாசு இவன் எனக்கு சொந்தம் என்று சொந்தம் பாராட்டுவான். ஆனால் முழுவதும் உன்னை ஒப்பு கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு முழுவதும் கீழ்ப்படிந்து கர்த்தருக்காக தனிமையிலே இருந்து யாக்கோபை போல தேவனோடு விண்ணப்பம் பண்ணினாள், ஜெபம் பண்ணினாள், ஆண்டவர் உன் வாழ்க்கையை மாற்றுவார், சுவாபங்களை மாற்றுகிறார். இனி நீ யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், உன்னுடைய சுவாபத்தை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நல்ல குணசாலியாக உன்னை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. சகோதர சிநேகம் நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பெற்றோர்கள் பிள்ளைகள் சரியான உறவு ஐக்கியம் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு எப்போதும் அது நிலைத்திருக்க பண்ணுவது ஜெபம். ஜெபத்தை விடாத, குடும்பமாக சேர்ந்து ஜெபம் பண்ணு. சபையில வந்து தேவனுக்கு ஆராதனை செய்வதற்கு முதலிடம் கொடு, பிந்தாதே. ஏசா பிந்தி விட்டான், அதனால ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். ஆராதனையில பிந்தாதே. ஏசாவை போல ஆசீர்வாதத்தை இழந்து போகாதே. ஆவிக்குரிய காரியங்களுக்கு முந்திக்கொள், தேவனுக்கு முதலிடம் கொடு. நண்பர்களை நம்பாதே, அவர்கள் உன்னை மோசம் போக்கி விடுவார்கள், உன்னை வஞ்சித்து விடுவார்கள், உன்னை ஏமாற்றி விடுவார்கள். கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தருடைய வார்த்தை நம்பு. ஹல்லேலூயா. ரீபா ரபா ஷதா ரகந்தரா ஏகபாலியா தீகோ ரபா ஷிலமாரா கப்து ரபா சந்தரபா ஓரியா பாராபாலாபா. ஜீசஸ் உன்னை மாற்ற விரும்புகிறார், உன் ஜீவியத்தை மாற்ற விரும்புகிறார், உன் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணு. உன்னுடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் உண்டு, உன் தேவைகளுக்கு பரிகாரம் உண்டு. தேவன் மேல் நம்பிக்கை வைத்து தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயா? யாக்கோபை போல தனித்திருந்து ஜெபம் பண்ணுவதற்கு நேரத்தை ஒதுக்கு. ஹல்லேலூயா. உலகத்தோடு கலந்திருக்காதே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனோடு இணைந்து செயல்படு. தேவனுக்கு முதலிடம் கொடு. தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடு. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். அழிந்து போற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். அதுக்காக நீ என்ன செய்றா? தேவனுடைய சபை கட்டப்படணும். தேவனுக்கென்று நீ முழு பலத்தோடு பாடுபட உன்னை ஒப்புக்கொடு. ஆத்தும் ஆதாயம் பண்ணுவதற்கு உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். உனக்கு வேண்டிய கிருபைகளை வரங்களை தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நேரத்தை வீணாக்காத, உன்னுடைய பணத்தை வீணாக்காத, உனக்கு இருக்கிற பலத்தை வீணாக்காத. தேவனுக்கென்று உன்னை பிரதிச்சை பண்ணு. ஹல்லேலூயா. ஊராபா சபா ராதிக் ஜீசஸ். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து கர்த்தரை துதிப்போம். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம்பா. உங்களை தாழ்த்துகிறோம், உங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்கள்ல வந்திருக்கிற நாங்கள்
இன்னும் உத்தமமாய் உம்மை பின்பற்ற, சத்தியத்திலே நடக்க ஆண்டவரே நாங்கள் உலகத்துக்கு நற்சாட்சியா ஜீவிக்க, முன்மாறியா ஜீவிக்க ஆண்டவரே உம்மை நாங்கள் எல்லா விதத்திலும் வெளிப்படுத்த, நாங்கள் உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி எங்களை ஆசீர்வதியும், உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்பா. குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தின் பிரச்சனை, தேவை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை தடையா இருக்கிற காரியங்களை அப்புறப்படுத்தும் ஆண்டவரே. நீர் எங்களை ஆளுகை செய்யும். உடைய ராட்சியத்தின் தரிசனத்தோடு நாங்கள் உம்மை பின்பற்ற, உமக்கு எங்கள் வாழ்க்கையில முதலிடம் கொடுக்க கிருபைதாரும். அந்த எல்லா மக்களை நீர் ஆசீர்வதியும், பாதுகாக்கணும். விட்டு வந்த குடும்பத்தில் உள்ள மக்களுக்காக ஜெபம் பண்றோம். வியாதி பலவீனத்தோடு யாராவது இருந்தால் இந்த வேளையிலே உம்முடைய வல்லமுள்ள கரத்தை நீட்டி அவர்களை குணமாக்கி விடும். ஜனத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரி.